அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கலர் கம்மியாக இருக்க குழந்தைங்கள எப்படி கலர் அதிகமாக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் தேங்காய் எண்ணெய் நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ண ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் ரெடி பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக தேங்காய் எண்ணெய் எது யூஸ் பண்ணுறீங்களோ கடையிலேருந்து வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் தேங்காய் எண்ணெய்ங்க 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம மெஷர்மெண்ட்காக பெரிய சைஸ் ஸ்பூன் இல்லை சின்ன சைஸ் ஸ்பூன் எது வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அளவு நான் சொல்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்க்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் நான் இங்கே சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு மில்க் பவுடர் இல்லை பாலோட அந்த ஏடல் எது ஈஸியாக கிடைக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாலோட ஏடல் நீங்கள் அந்த மேலாக்க இருக்கிறத 1 ஸ்பூன் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மில்க் பவுடர் கிடைக்குதுன்னா நீங்கள் பால் கிடைக்காத பட்சத்தில் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இதை அதிகமாக செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு இந்த பவுடர் தான் ஆட் பண்ணணும். ஒரு ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு இல்லைன்னா லெமன், இது ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு பழத்தை ஒரு 2 சொலை மட்டும் எடுத்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். நமக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வேணும். அதனால் ஒரு 2 சொலை எடுத்து ஜூஸ் எடுத்தால் போதும். லெமன் ஆட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்புல சின்ன கீரல் மாதிரி ஏதாவது இருந்தாலோ அதில் அதை லெமன் பட்டால் எரியும். அதனால் நீங்கள் பெஸ்ட்டு ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். நான் அங்கே கொடுக்குறேன் எந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், எந்த பொருள்னு சொல்லிவிட்டு என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவோம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் இந்த ஆயில் மேலாக தான் இருக்கும். நம்ம இதை நல்லா இது ஒன்றோட ஒன்று சேர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்னால நீங்கள் பயப்படாமல் தைரியமாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி இதை எடுத்து நான் எப்படி அப்ளை பண்ணேன்னு சொல்லி என்னோடய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேங்க. இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க. உடம்பு ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணலாம். பாய் பேபியும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஏற்கனவே கூட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்கின் ஒயிட்டனிங்காக. அதுலேயும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருப்பேன். அதுவும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க மஞ்சத்தூள் பாய் பேபிக்கு யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க, எந்த எஃபெக்ட்டும் வராது. இது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு லைட்டாக உடம்பு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி தண்ணி மாதிரி செஞ்சு தேய்க்கும் போது குழந்தைங்களுக்கு ஒன்றும் எதுவும் தெரியாது. நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா அவங்க உடம்புல தேய்ச்ச உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தண்ணியாக செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணணும். இதை நல்லா உடம்பு ஃபுல்லாக அப்படி தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து குழந்தைங்கள நீங்கள் ரெகுலராக எப்போவும் எப்படி குளிக்க வைப்பீங்களோ அதே மாதிரி குளிக்க வச்சுக்கலாம். ஆனால் இதை அப்ளை பண்ணும்போது மட்டும் நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ண மாதிரி அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் குளிக்க வைங்க. நீங்கள் இதை அதிகமாக செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தினமும் இந்த மாதிரி ரெடி பண்ணியும் அப்ளை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் தினமும் இதை குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். குழந்தைங்களோட கலர் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தரோட கலர் தான் வருவாங்க. அதனால் நம்ம ரொம்ப இதையும் கெமிக்கல்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி வெள்ளையாக பண்ணணுன்னு நினைக்காதீங்க.
ரெகுலராக இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப சிம்பிளான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நன்றி, வணக்கம்.